இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் வந்து வேலை செய்யும் இடங்களில் வந்து அதிகமாகவே காணப்படுது. அது எதனால், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லைக் போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து சரிசமம் தான் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துடுச்சு. அதுக்கு சரிசமமாக எல்லாருமே வேலைக்கு போகிறோம். சரிங்களா? வேலைக்கு போகும்போது என்னென்னா குடும்பத்தில் இருக்க 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து பிரச்சனைகள்லாம் மறந்து புது உறவுகள் வந்து அங்கே கிடைக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், மற்ற உறவுகள்லாம் நிறைய கிடைக்கலாம். சரிங்களா? ஏன்னா வேலை செய்கிறத குடும்பத்தில் இருக்கிறத விட வேலை செய்கிற இடத்துல தான் நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது எதனால் இந்த நேரம் ஒதுக்கீடு வந்து எப்படி வந்து உறவுகளை மாற்றுது, இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வீடியோ என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வேலை செய்யும் இடங்களில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் அதிகமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? ஆனால் வந்து கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதிகமான உறவு வந்து தவறான உறவுகள் ஏற்படுறது காரணம் வந்து ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போகிறனால தான். சரிங்களா? இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து சரிசமமாக வேலை செய்கிற இடங்களில் வந்து வேலை பார்க்குறாங்க. சரிங்களா? சரிசமமாக வேலை பார்க்குறாங்க. அதில் வந்து தவறான உறவுகள் வந்து ஏற்படுது. வேலை பார்க்கும்போது வந்து தவறான உறவுகளும் ஏற்படுது. அது வந்து ஒரு கசப்பான உண்மையாகவும் இருக்குது. சரிங்களா? இது எதுக்காக அப்படி ஆகுது அப்படின்னா வந்து அதிகப்படியான வேலை நேரம் வந்து ஆஃபீஸில் தான். சரிங்களா? வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறத விட நம்ம வந்து ஆஃபீஸில் தான் அதிகமான நேரங்கள் வந்து இருக்கிறோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கூட தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு நல்லது கெட்டது நல்லா பேசுறது, என்ன சொல்லணும், நம்மளோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறது எல்லாமே வந்து வேலை பார்க்குறவங்க கூட தான் இருக்குது. நம்ம ஃபேமிலியில் அந்த அளவுக்கு நம்ம அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டோம். ஏன்னா நைட்டு தூங்கும்போது வர்றோம், வந்து சாப்பிட்றோம், தூங்குகிறோம், அதோட முடிஞ்சிடும். ஆனால் வந்து டே ஃபுல்லாக வந்து இருக்கிறது வந்து ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது குடும்பத்தை விட அதிக நேரத்தை வந்து சக ஊழியர்களோடு வந்து நம்ம செலவிடுறோம். சரிங்களா? அப்படி வேலை அதிக நேரம் அவங்க கூட இருக்கும்போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் வந்து அட்டாச்மெண்ட் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? அப்படி அவங்களுக்குள்ள ஒரு வித நெருக்கத்தை உருவாக்குது. சரிங்களா? அப்படி அட்டாச்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நெருக்கமும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? வேலைப்பளு. சரிங்களா? வேலைப்பளு அப்படின்னா வந்து அதிக வேலை. சரிங்களா? அதிக வேலை இருக்குது. அதனால வந்து என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னா ஆஃபீஸில் வந்து டென்ஷனாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லிக்கிறோம். சரிங்களா? வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி டென்ஷனாக இருக்கும், ஏதாவது வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லி அவங்க ஷேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆறுதலாக இருக்கும்போது அந்த ஆறுதலில் ஆரம்பித்து அது வந்து ஒரு ஈர்ப்பாக மாற ஆரம்பிச்சிருது. சரிங்களா? இப்போ வந்து பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது லேடியாக இருக்கலாம், ஜென்ஸாக இருக்கலாம். இப்போ வந்து இருபாலரும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா வந்து பக்கத்தில் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் அன்பாக பேசுகிறாங்க, கொஞ்சம் அக்கறை நடந்துக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க மேலே வந்து ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமாகும். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து நாளுக்கு நாள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட்டும் அதிகமாகிடும். சரிங்களா? அட்டாச்மெண்ட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த உறவு வந்து என்ன சொல்கிறதுனா சும்மா பார்க்குறோம், பேசுகிறோம், பழகுறோம், அது வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தவறான உறவுகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. சரி, இவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள், அவ்வளோதான். நம்மளோட பர்சனல் விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. நம்மளோட வீட்டில் நடக்கக்கூட, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை வந்து அடுத்த ஆள்கிட்ட எப்பயுமே ஷேர் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்கு இடையில் வந்து மற்ற ஆள்களை வந்து கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை வந்து நீங்களே பேசி சரி பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த 2 பிரச்சனைகளை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதோ இல்லை மற்றவங்களை வந்து உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் கொண்டு வரதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட உறவுகள் வந்து முறியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதோடு வந்து தவறான உறவுகள் வந்து ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதை புரிஞ்சு நடந்துக்காங்க. இப்போ வந்து வேலைப்பளு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால டென்ஷனில் இருக்கும், வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஆறுதலுக்காக ஒருத்தரை தேடுறோம். அப்படிங்கும்போது ஆறுதல் வந்து அப்படியே ஈர்ப்பாக மாற ஆரம்பிச்சிருது. சரிங்களா? வீட்டில் கிடைக்காத அங்கீகாரம் அல்லது துணைக்கிட்ட இருக்கிற மனக்கசப்பை வந்து வெளியில் ஆறுதல் தேட வைக்குது. அது உண்மைதான். என்னென்னா வீட்டில் வந்து சண்டைகள் வருது, பிரச்சனைகள் வருது, பேச்சுவார்த்தைகள் அது சண்டையாக மாறுது. அப்படிங்கும்போது என்னென்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே வீட்டுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க ஆறுதலாக பேசினாங்கன்னா அவங்க மேலே வந்து நம்மளுக்கு பாசம் அதிகமாகும், ஈர்ப்பு அதிகமாகும். அதுவே தவறான உறவுகளை
உருவாக்குறதுக்கு வழியாக அமையுது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆறுதலை தேட வைக்கும்போது வெளியாளுகளை தேட வைக்குது. ஆனால் அது வந்து தப்பு. சரிங்களா? நம்ம பிரச்சனையை நம்மளே சரி பண்ணிக்கணும். ஒரு என்ன சொன்னேன், இது வந்து ஒரு தற்காலிகமான சந்தோஷம் தான். இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, அக்கறையாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு நிரந்தர சந்தோஷம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு தற்காலிகமாக இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் வந்து அதுவே உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய விஷயமாகவும் மாறலாம். சரிங்களா? இதனால் வந்து பல குடும்பங்களில் வந்து விரிசல்கள் வரலாம். பல குடும்பங்கள் வந்து சிதைஞ்சு போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. சரிங்களா? வேலை செய்கிற இடங்களில் வந்து நம்ம லிமிட்டை கிராஸ் பண்ணி பழகும்போது அது வந்து பல குடும்பங்களை பல உறவுகளை அழிக்கக்கூடியதாகவும் பல குடும்பங்களை வந்து சிதைக்கக்கூடியதாகவும் மாறுது. சரிங்களா? எதுக்குமே லிமிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? லிமிட்டோடு இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து இருக்கும். நம்மளோட குடும்பம் வந்து குடும்பத்தில் இருக்க சந்தோஷம் நிலைச்சிருக்கும். ஆனால் வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோம், லிமிட்டை மீறிட்டோம் அப்படின்னாவே உங்களோட மதிப்பு போயிடும், மரியாதை போயிடும். உங்களோட குடும்ப உறவுகள் வந்து அருந்து போயிடும், பிள்ளைகளோட வளர்ச்சி கெட்டு போயிடும், அவங்களோட எதிர்காலம் கெட்டு போயிடும், உங்களோட வாழ்க்கை முறிஞ்சு போயிடும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு லிமிட்டு தான். சரிங்களா? எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? லிமிட்டோடு இருந்துக்கோங்க. உங்களோட பர்சனல் விஷயங்களை வந்து உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. வெளியாட்களை உங்கள் பர்சனல் விஷயத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட லைஃப்பை பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? மற்றவங்களோட என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்க குடும்பம் கெட்டு போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு மற்றவங்கள இன்வால்வ் பண்ணக்கூடாது. சரிங்களா? வேலை இடத்துல ஒரு எல்லையை வந்து எப்பயுமே வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நல்லது. அதை புரிஞ்சு நடந்துக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு யாருமே இல்லை, எல்லாத்துக்குமே அதுதான் நல்லது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். வேலை செய்கிற இடங்களில் வந்து திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். என்னென்னா ஆண்கள் பெண்கள் வந்து சரிசமமாக வேலைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது சமமாக வேலைக்கு போகிறோம். அதிக நேரம் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கிறத விட வேலை செய்கிற இடத்துல தான் இருக்கோம். அப்படிங்கும்போது பழக்கங்கள் அதிகமாகுது, பேச்சுவார்த்தைகள் அதிகமாகுது. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாகுது. இப்போ வீட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா வேலைகள் அதிகமாக இருக்குது, இல்லை மனக்கசப்புகள் சண்டைகள் இருக்கும்போது ஒரு ஆறுதல் வந்து யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஆறுதலை சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் ஆறுதலாவோ அக்கறையாவோ பேசுனாங்க அப்படின்னா வந்து அவங்க மேலே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் அதிகமாகுது. அந்த அட்டாச்மெண்ட் வந்து தவறான உறவுகளுக்கு வந்து உருவாகிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. இந்த தவறான உறவுகள் வந்து அது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமானது தான். அதுவே பல குடும்பங்கள் சிதைவுக்கும் பல உறவுகள் முறிவுக்கும் காரணமாக இருக்குது. உங்களோட குடும்ப உறவுகள் வந்து அழிகிறதுக்கும் அதுதான் முக்கிய காரணமாக இருக்கும். அதனால் வந்து எப்பயுமே உங்களுக்குள்ள ஒரு எல்லையை போட்டுக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா பர்சனல் விஷயத்தை வந்து நீங்களே பேசி தீர்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அதை வந்து வெளியாட்களுக்கு கொண்டு போகாதீங்க, வெளியாட்களை உங்கள் லைஃபுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போடுங்க, என்னோடய வீடியோஸ் வரும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.